Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. என்னடா உன் பொண்ணு கல்யாண கூரை புடவை ஆர்டர் பண்ணிருக்கா? ஐயா, அப்ப புதுசா வர போற அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் வாங்கின புடவை தான் கட்டிப்பாங்களா? ஜாலி 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 ஜாலி. அம்மா அம்மா என்னம்மா? வெண்பா அம்மா வேணும்னு தான் கேட்டா. அதை ஒரு மாதிரி சமாளிச்சிடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க கல்யாணம் வரைக்கும் இழுத்து விட்டீங்க. நான் என்ன பிளான் பண்ணியா சொன்னேன்? எல்லாம் அதுவா நடக்குதுடா. இது எப்படிமா இருக்கு? என் மருமக ஏற்கனவே புடவை எடுத்துட்டாப்பா. ஓ அப்படியா? எடுத்துட்டாங்களா? தம்பி சரி கொடுங்க. இந்தாங்க. இத வச்சு பாருமா. பாத்தியா, நீ எடுத்த புடவையை விட மாப்பிள்ளை எடுத்தது சூப்பரா இருக்கு. ஏய், புடவைய கட்டிக்க போறது அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டோம். என்ன நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இனிமே மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இவளுக்கு பிடிக்கணும். இல்ல அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. ஐயோ, நான் எதுவும் கட்டாயப்படுத்தல. நீங்க வேணா அவகிட்டயே கேளுங்க. உனக்கு ப்ளூ கலர் சாரி தானே பிடிக்கும்? நான் ப்ளூ கலர் சாரியே எடுத்துக்கிறேன். புது மம்மிக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்துட்ட. எஸ் புது சேலை வந்துருச்சு. புது மம்மி எப்ப வர போறாங்க? டாடா, புது மம்மி எப்ப வருவாங்க? சீக்கிரம் வந்துருவாங்கடா. நீதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி எல்லாம் எடுத்திருக்கல்ல. அவங்க வீட்டுக்கு வர்றப்ப நீ உன் கையாலே அவங்க கிட்ட கொடுத்துட்டு கேளு. அவங்க கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் எடுத்த சாரி கண்டிப்பா மம்மிக்கு பிடிக்கும். கொடு, இந்தாங்க. இதுக்கு பில் போட்டுடலாமா? வேணாங்க, அவங்க எது செலக்ட் பண்ணாலும் அதே கொடுத்துருங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த கலர் தானே, அதையே எடுத்துக்கலாமே. இல்லங்க, அவங்க இதே எடுத்துக்கிட்டோம். எது எங்க போய் சேரணும்னு இருக்கோ அது அங்கதான் போய் சேரும். இந்தா. இது இங்கேயே இருக்கட்டும், யாருக்கோ காட்டக்கூடாது. புது மம்மி வந்த உடனே தான் இதை சர்ப்ரைஸா கொடுக்கணும். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். எஸ் மேம். ஒரு நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். இந்த வெளில வரேன். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுத்தீங்க. அப்பா அப்படியே தலை சுத்தி மயக்கமே வந்துருச்சு. நீங்க சொன்ன கண்டிஷனுக்குள்ள பொண்ணுங்களை ரெடி பண்றதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. சரி, இப்ப இருக்காங்களா இல்லையா? ஐயோ, கிடைச்சிட்டாங்க. அப்படி எப்படின்னு 3-4 பொண்ணுங்க தேறிட்டாங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை வர வச்சிருவேன். நீங்களே வந்து இன்டர்வியூ பண்ணிக்கலாம். சரி மேடம், நான் உடனே வரேன். வாங்க. அப்பாடா. யாரு? அன்னபூர்ணி மேடம். என்னவா? நம்ம கேட்ட அந்த பொண்ணுங்க ரெடியா இருக்காங்களா? என்னடா சொல்ற? அம்மா, நீங்க ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? பின்ன நீ சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துட்டு 4 பொண்ணுங்க சரின்னு சொல்றாங்களே, இத கேட்டு உங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அப்பா, நீங்களும் அவங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல. அவங்க சொல்ற 4 பொண்ணுல நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாலே நல்லது தானே? வாங்க மேடம். வணக்கம். வாங்க சார், வாங்க. நீங்க கேட்ட மாதிரியே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்கல்ல? பக்காவா இருக்கும் சார். நீங்க வந்து பாருங்க. நீங்க பாக்குறதுல ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. அன்னபூர்ணி என்ன சாதாரண ஆளா? நான் கூட பயந்துட்டேன். கண்மூடித்தனமா கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறான். இதுக்கெல்லாம் யாரு ஒத்துப்பாங்கன்னு நினைச்சேன். அன்னபூர்ணி மேடம், இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். என் லைஃப் ஃபுல்லா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஐயோ, எதுக்கு சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? முதல்ல உள்ள வாங்க. உள்ள வந்து இன்டர்வியூ ஆரம்பிங்க. வாங்க. நீங்க உட்காருங்க. சார்,
சார் உட்காருங்க இல்ல உட்காருங்க. பரவாயில்ல. முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. ஆ சரி. ஏய் வா. உட்காருமா. மேடம் நீங்க கேள்வி கேளுங்க. உங்க பேருமா? அழகிய மலைமகள். புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்குல்ல. உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் தெரியும்ல? தெரியும் சார். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார். நல்லா யோசிச்சிட்டீங்கல்ல? மேடம், இவரோட பொண்ணுக்கு நான் அம்மாவா நடிக்கணும். வீட்டுக்கு வந்த 2 மாசத்துல அந்த குழந்தை என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணணும், அதானே? அப்போ 2 மாசம் எங்க வீட்ல தங்குறதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிரலாம்ல? 2 மாசம் எதுக்கு மேடம்? 2 நாள் போதுமே. உங்க குழந்தைக்கு அம்மானாலே பிடிக்க கூடாது, அந்த வார்த்தையை கேட்டாலே வெறுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர் மேடம். நல்லா பழுக்க காய்ச்சின கம்பிய வச்சு உள்ளங்கால்ல சுருன்னு இழுத்தா என்ன ஆகும்? நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கப்ப தொடையில புடிச்சு நறுக்குன்னு கிளனா அவ்ளோ ஏன்? ஒரு குடம் ஐஸ் வாட்டரை புடிச்சு தூங்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஊத்தி விட்டோன்னு வச்சுக்கோங்க. எழுந்துரு. என்னாச்சு? எழுந்துருன்னு சொன்னேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒரு சின்ன குழந்தை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு எப்படி மனசு வருது? நீங்க தானே சார் உங்க பொண்ணை என்ன வெறுக்க வைக்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக என் பொண்ணை கொலை பண்ணிடுவியா? வேற எப்படி சார் வெறுக்க வைக்கிறது? எதுவும் பேசாத, மரியாதையா போயிடு. சார் உன்னை போயிடுன்னு சொன்னேன். சாரி சாரி, இது ஏதோ தப்பாயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு நான் சொன்னதை அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா மீதி பொண்ணுங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. நீங்க முதல்ல வர சொல்லுங்க. இத கூப்பிடுறேன். வாமா வா வா. ஏய் அம்மா, அவங்க உட்கார சொன்னதுக்கு அப்புறம் தானே உன்னை உட்கார சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? மா, உங்களதான். உங்க பேர் என்ன? கனிஷ்கா. கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? அம்மா, கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க இவரோட பொண்ணுக்கு 2 மாசம் அம்மாவா நடிக்கணும். எதுக்கு நடிக்கணும்? நிஜமாவே இவர் பொண்ணுக்கு நான் அம்மாவாயிட்டா என்ன? ஏய் இப்போ என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணுக்கு சித்தி வந்தா அவங்கள அவ வெறுத்துருவான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நாம கல்யாணம் பண்ணிப்போம், நமக்கு குழந்தை பிறந்தாதானே அதை நினைச்சு பயப்படணும். நான் வேணா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டுமா? இத பாருங்க, நான் மேரேஜ் பண்றதுக்காக பொண்ணு தேடல, அம்மாவா நடிக்கிறதுக்கு தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வரதுக்கு முன்னால வரைக்கும் நடிக்கணுங்கிற நினைப்போட தான் வந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூடயே சேர்ந்து வாழணும்னு. முதல்ல கிளம்புறீங்களா? இல்லங்க, நான் வேணா ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்க போறீங்களா இல்லையா? நிஜமாவே ஆபரேஷன் பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட் கெட் அவுட். ஐயோ, நான் சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தலையாட்டினாங்க. உங்ககிட்ட வந்து அப்படியே உல்டாவா பேசுறாங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குதே. கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுத்ததை பார்ப்போம். ஒரு நிமிஷம். வா வா. ஹாய், ஐம் ஸ்வேதா ஃப்ரம் தெலுங்கானா. உட்காருங்க. இத பாருங்க, ஒவ்வொருத்தர்கிட்டயே என்னால விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கணும். 2 மாசத்துல அவ அம்மாங்கிற வார்த்தையை வெறுக்கணும். இதுக்கெல்லாம் ஓகே நான் மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் அன்னபூர்ணி மேடம் எனக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா அம்மாவை வெறுக்க வைக்கிறேன்னு சொல்லி குழந்தைய திட்டுறதோ இல்ல கஷ்டப்படுத்துறதோ. என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தை கிட்ட போய் யாராவது அப்படி நடந்துப்பாங்களா? சொல்லுங்க. அப்போ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? ஷூர். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுங்க. நீங்க இவ்வளவு வசதியா பணக்காரரா இருக்கீங்க. இது உங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான இன்சிடென்ட், உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நடிக்க வர்றதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நீ என்னமா எதிர்பார்க்கற? அட்லீஸ்ட் உங்க சொத்துல பாதியாவது கொடுக்கணும். அதானே நியாயமா இருக்கும், லாஜிக்காவும் இருக்கும். ஓகே, உங்க சொத்தோட வேல்யூ என்ன? நீங்க கிளம்பலாம். வை? என் பொண்ணுக்கு ஒரு அம்மாவை தேடுற ஐடியாவே இல்ல. போதுமா? ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாம், நீ அப்புறமா சொல்லலாம். நீ சொன்ன வரைக்கும் இதே போதும். வா, நான் அவங்கள கூட்டு போய் வீட்டுல விட்டுறேன். அவங்க எல்லாரையுமே கூட்டு போய் விட்டுறேன். வா 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 வா. என்னடி எவ்வளாச்சும் ஒழுங்கா பேசுனீங்களா? எனக்குன்னே வரீங்களே. விஜய், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? பேசாம அந்த மல்லியை நேர்ல போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வாயேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நம்ம வெண்பாக்கு அந்த மல்லியை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு.
அவ அம்மாவா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றா. விட்டா நிஜமாவே அந்த மல்லிகை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வெண்பாக்க அம்மாவா இருக்க சொல்லுவீங்க போல இருக்கு. நான் அப்படி சொல்லலடா. ஷோ அம்மா, யாரு என்னன்னு தெரியாதப்பவே அந்த மல்லி வெண்பாவை காப்பாத்தி சோறுட்டி அவள அன்பா பாத்துக்கிட்டவ. நாம அப்படிப்பட்டவள வெண்பாக்க அம்மாவை நடிக்க கூப்பிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம வெண்பா ஒரு தடவை கூட முகத்தை பார்க்காத செத்து போன அம்மாவை நினைச்சு அவ அவ்வளோ ஃபீல் பண்ணவ. அந்த மல்லி நம்ம வீட்டுக்கு வந்து வெண்பா மேல அவ்வளோ அன்பா இருந்து பழகிட்டானா பெத்த அம்மாவை விட அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருவாமா. அப்புறம் என் நிலைமை நினைச்சு பாருங்க. நான் அத சொல்லலடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யாரோ ஒரு பொண்ணு அம்மாவா நடிக்க வந்து வெண்பா அவளை வெறுக்கிறத விட வெண்பா அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த மல்லியவே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சா, அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒருத்திய வெறுத்துட்டா வெண்பாக்கு அதுக்கப்புறம் அம்மாங்கிற நினைப்பு எப்படி வரும்? அம்மா எல்லாம் கரெக்ட்டுமா, நீங்க சொல்றது உண்மையில சூப்பரா இருக்கு. பின்ன வக்கீலோட மூளை சாதாரணமா யோசிக்குமா? சூப்பர்மா. அம்மா அந்த மல்லி அவ எப்படி நடிக்கிறதுக்கு ஒத்துப்பா? முதல்ல அவ ஏன் வந்து நடிக்கணும்? ஆமாண்டா, எல்லாத்தையும் இங்கே நின்னு கேளு. முதல்ல நீ அவகிட்ட போய் பேசி பாரு. நீ பேசினதுக்கு அப்புறம் அவ நடிக்க ஒத்துக்கிட்டா அப்படி ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதை எதுக்கு மிஸ் பண்ணணும்? இல்லம்மா, இப்படி திடீர்னு போய் அம்மாவா நடிக்கவான்னு அவங்க கிட்ட. இங்க பாரு, நீ நேர்ல போய் அவளை பாரு. வெண்பாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு கிஃப்ட வாங்கி அவகிட்ட கொடு. நீ அவளை போய் பாக்குறப்பவே சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சிரும். அவ தானே வெண்பாவை காப்பாத்திருக்கா. அப்போ அவளை காப்பாத்தினது பெருசுலங்க, இப்ப அவளை காப்பாத்துறதுதான் பெரிய விஷயம்னு அவகிட்ட சொல்லு. அவ உயிரை கொடுத்து வெண்பாவை காப்பாத்திருக்கானா கண்டிப்பா வெண்பா மேல அவளுக்கு ஒரு அக்கறை இருக்கு. நிச்சயமா சரின்னு தான் சொல்லுவா. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் வேற ஆப்ஷனை தேடு. ஆனா இருக்கிற சான்ஸ மிஸ் பண்ண கூடாதுல்ல. மேடம் சாரி சார், சாரி 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 சார், சாரி. இது பாருங்க, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நான் வேற 2 பேர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், இத கூப்பிடுறேன். இல்ல இல்ல, நீங்க அரேஞ்ச் பண்ண வரைக்கும் போதும், நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அம்மா நீங்க போங்க. இல்ல இல்ல, ஒரு செகண்ட் நான் சொல்றத கேளுங்க. எல்லாத்தையும் நான் கரெக்டா தான் அரேஞ்ச் பண்ணேன். இது எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. நீங்க நாங்க பாத்துக்கிறோம், இருக்கட்டும். இல்ல நானு என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ எல்லாம் இப்படி சொதப்பிட்டாளுங்களே. அம்மா நீங்க சொன்னதான் கரெக்ட். வெண்பா யார பெருசா மதிச்சாலோ அவங்களே வெறுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா வெண்பாக்கு கடைசி வரைக்கும் அம்மாங்கிற நினைப்பே வராது. நான் உடனே கிளம்பி போய் அந்த மல்லிய பாக்குறேன். வாங்க போலாம். வா. இது ஓகே. அடேங்கப்பா, இப்பவே ஆன வேலை குதிரை வேலை சொல்றானே. இப்பவே இப்படின்னா இன்னும் உன் கல்யாணத்துல எல்லாம் நினைச்சே பார்க்க முடியலையே. கல்யாணத்துல உங்க அக்கா கட்டிட்டு வந்தா சும்மா ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல. நல்லா இருக்கும். ஐய, நீங்க என்ன இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கு. மல்லி, குமுதா உங்ககிட்ட பேசணுமா? சரி சரி போ, சீக்கிரம் பேசிட்டு வா. குமுதா, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ ஃபோன் பண்ணுவேன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. டென்ஷனே அதனாலதான். நீ பாட்டுக்கு நாளைக்கு கல்யாணம்னு சாதாரணமா சொல்லிட்ட. போனை வச்சு நிமிஷத்துல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அங்க என்ன தாண்டி நடக்குது? நான் உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்னும் புரியல. ஏதோ புதக்குழியில மாட்டிக்கிட்ட மாதிரி மூச்சு முட்டுது. எனக்கே தெரியாம ஏதோ ஒரு பயங்கரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அத பத்தி யோசிச்சு பார்க்கணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அதனால நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா இருக்கேன். என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு அங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். ஏய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவ்ளோ நடந்திருக்கு, அதுக்கப்புறமா எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அது வந்து வாய மூடு. முதல்ல இந்த கல்யாணம் வேணான்னு போய் சொல்லு.
அதெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கல. அதுக்காக தெரிஞ்சே பாலுங்கிணத்துல குதிப்பியா? தப்பிக்க முடியும்ன்ற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டேன்டி. சும்மா கண்டபடி உளராத. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எல்லாமே தப்பா இருக்குன்னு சின்ன குழந்தைக்கு கூட புரியும். உனக்கு என்னடி ஆச்சு? எதை பத்தியும் யோசிக்க முடியல. எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. மத்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சு சென்னை வரைக்கும் வர முடிஞ்சதில்ல. உனக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்க முடியலையா? இந்த கல்யாணம் நடந்தா தம்பி தங்கச்சிங்களுக்கு நல்லது நடக்கும்னு. இப்ப நல்லது நடந்துருச்சா? அவங்கள இன்னும் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க. நீயும் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அத நினைச்சு தாண்டி ரொம்ப பயப்படுறேன். இப்ப பயந்து என்ன பண்றது? ஆரம்பத்திலே யோசிக்க மாட்டியா? முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பொம்பளை வந்து 20 லட்சம் தரேன்னு சொன்னா உடனே சரின்னு சொல்லிடுவியா? இப்பெல்லாம் கருவேப்பிலைய ஃப்ரீயா குடுக்கறத கூட நிறுத்திட்டாங்க. எனக்கு என்னமோ ஒன்னு சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குதுன்னு தோணுது. அது என்னங்கறத கொஞ்சம் கவனி. ஆமா, நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா? இல்ல. ஏய் என்ன பேசுறது? ஏய், அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போற, வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்க போறேன்னு முடிவே எடுத்திருக்க. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆளுகிட்ட எதுவுமே பேசாம சரின்னு சொல்லிட்டியா? என்னத்த பேசுறது? அவரு எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருக்காரு. ஏய் மல்லி, இந்த கல்யாண ஏற்பாட்டுல ஒண்ணு கூட நல்ல விஷயமா எனக்கு படல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசுற வழிய பாரு. நான் இப்பவே கிளம்புறேன். நாளைக்கு காலையில அங்க இருப்பேன். என்ன சரியா? சரிடி. மல்லி, அண்ணன், நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஆமா. இந்த நேரத்துல இப்படி வந்து சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு இந்த கல்யாணமே ஏதோ தப்பான ஏற்பாடுன்னு தோணுது. இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க திட்டம் போட்டு நடத்துற மாதிரி இல்ல? என்னமா சொல்ற? அவ்வளோ பெரிய பணக்காரங்க நம்ம வீட்ல பொண்ணு கேட்டு வரணும்னு அவசியம் என்ன இருக்கு? அவங்க எதுக்கு நம்மள மாதிரி ஒரு வீட்டு பொண்ணு கட்டிக்கிறதுக்கு 20 லட்சம் கொடுக்கணும்? நீ தினமும் தான் சைக்கிள்ல அந்த பக்கம் போற வர. ஆனா நீ பணத்தோட வரேன்னு தெரிஞ்சு எப்படி 2 பேர் பைக்ல வந்து திருடிட்டு போனாங்க? அதுவும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி திருட்டு நடந்ததே இல்லையேன்னு. முதல் நாள் நிச்சயதார்த்தம், 3வது நாள் கல்யாணம்னு அவசரப்படுறாங்களே. இதுல இருந்தே இதுல ஏதோ பெரிய தப்பு இருக்குன்னு தோணல? அது மட்டுமா தப்பு? இன்னும் எவ்வளவோ தப்பு இருக்கு தெரியுமா? அந்த அம்மா பச்சை கலர் பார்டர் வச்சு புடவை கட்டிட்டு வந்துச்சே, அது தப்பு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப 2 தடவை இருமுச்சு, ஒரு தடவை தும்முச்சு, அது எவ்வளவு பெரிய தப்பு. ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டி உங்களுக்கே இவ்ளோ இருந்தா அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் செங்கலுக்கும் சிவலிங்கத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. உங்க குடும்பம் இருக்கிற லட்சண வெங்காயத்துக்கு நீங்க அவங்கள சந்தேகப்படுவீங்களோ? போனா போதுன்னு அவங்க உனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டிருக்காங்க. அதுக்கு காலத்துக்கு நன்றியா இருக்கிறத விட்டுட்டு அவங்க மேலேயே குத்தம் சொல்றீங்களோ? இதெல்லாம் அவங்க காதுல விழுந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? இல்ல நீ மனசுக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் உன் மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா உங்க அண்ணன் எப்படி ஜெயிலுக்கு போவாருன்னு மட்டும்தான் தோணணும். கைய நீட்டி காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டது இந்த ஆளுதான், ஞாபகம் இருக்குல்ல? வாங்கின பணத்துக்கு வேணா உங்க அண்ணன் பொறுப்பா இருக்கலாம். இதுக்கப்புறம் வாங்க போற 10 லட்சத்துக்கு நீ தாண்டி பொறுப்பு. நாளைக்கு காலையில ஏன் பணம் எனக்கு வந்தாகணும், புரிஞ்சுதா? அண்ணி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சொல்லு. நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்னடி கொஞ்சம்? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. மடியில படுத்துக்கிட்டு பேசு, தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு பேசு, விடிய விடிய பேசு, விடிஞ்சதுக்கு அப்புறமும் பேசு. நீ எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா எது பேசுறதா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் பேசு. அதுக்கு முன்னாடி வாயை திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாவது உன் தம்பி தங்கச்சிங்களை மனசார யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு. விடிஞ்சதும் கல்யாணம், அது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும். உள்ள போடி. போடிங்கிற. என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போயா.
இந்த ஒரு ராத்திரி ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கணும், நடத்தி காட்டுவேன். அண்ணா ஒரு டீ போடுங்க. சரி தம்பி. அண்ணா அது பெருமாள் புறம்னு கொட்டாம்பட்டி பக்கத்துல ஒரு ஊரு. எவ்வளவு தூரம்? அது இன்னும் 200 மைல் இருக்குமே தம்பி.